டாடா குடும்பம் வேறு, டாடா ட்ரஸ்ட் வேறு, டாடா அண்ட் சன்ஸ் வேறு. ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஏஜ் அண்ட் லீனேஜ் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். வருவாய் ஸ்லோவாக தான் அது பில்ட் ஆகும். ஏன்னா குயிக் காமர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கொஸ்டினபிலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கவில்லை என்றது இவருக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சந்திரசேகரை பிடிக்கல. அதுக்கு 3 காரணம் அவர் சொல்கிறாரு. நெய்தல் கலை விழா 2026 ஆகஸ்ட் 14, 15 மற்றும் 16 மாலை 5 மணி முதல் தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. டாடா நிறுவனத்தின் தலைவர் சந்திரசேகரன் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு சார். இதனால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே டாட்டாவோட பங்குகள் வந்து 4% வந்து இறங்கியிருக்கு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் வந்து டாட்டாவோட பங்குகள் ஏறுமா இல்லை இறங்குமா? அவங்க பார்வை என்ன சார்? ஓகே, டாட்டா நிறுவனங்கள் அப்படின்றது, இந்த டாட்டா அண்ட் சன்ஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஏஜ் அண்ட் லீனேஜ் இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அதனால் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கவலைப்பட தேவையில்லை. என்னோடய வியூ பிரகாரம் இன்வெஸ்டர்ஸ் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ட்ரான்சிஷன் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். லீடர்ஷிப் ட்ரான்சிஷன், அது சேர்மனாக இருக்கட்டும், போர்ட் சேர்மனாக இருக்கட்டும், சிஇஓ இருக்கட்டும், இதெல்லாம் நார்மல் ட்ரான்சிஷன்ஸ். இரண்டாவது வந்து நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டாட்டா குரூப் மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 44,000 கோடி வந்து இழப்பு இருந்திருக்கு. திஸ் இஸ் மார்க்கெட் கேப். கம்பெனிக்கு நஷ்டம் நான் சொல்ல வரல, மார்க்கெட் கேப். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி அதுதான் முக்கியமாக நடந்திருக்கு. 2% 6% வரைக்கும். அது டிசிஎஸ் கொஞ்சம் அதிகமாக, டாட்டா பவர் கம்மியாக, ஸோ அந்த குரூப் எல்லாமே. பட் மறுநாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மைல்டாக ஒரு ரிக்கவரி நடந்ததாக நம்ம பார்க்குறோம். ஃபுல் ஃப்ளெஜ் ரிக்கவரின்றது நான் சொல்ல மாட்டேன். பட் ஐ திங்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஒரு நீஜக் ரியாக்ஷன் இல்லையா, ஒரு கம்பெனியோட நல்லா செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன், அந்த போர்ட் சேர்மன் ரிசைன் பண்ணும்போது எந்த பங்காக இருந்தாலும், டாட்டா குரூப்புன்னு மட்டும் இல்லை, வேறு எந்த குரூப்பாக இருந்தாலுமே இதுதான் நடந்திருக்கக்கூடிய. ஸோ திஸ் இஸ் அ நீஜாக் ரியாக்ஷன். ப்ளஸ் நேற்றைய தினம் சந்தைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு சரிவு இருந்த ஆல்ரெடி அந்த சரிவின் மூடில் தான் இருந்தது சந்தை. கூட இந்த செய்தியும் வரும்போது அந்த ட்ராக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குன்றது தான் என்னோடய வியூ. பட் நெக்ஸ்ட் டே, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரீபவுண்டு கொஞ்சம் நடந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் திங்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவில் ஒரு கவலைப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஷன் பிளான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ராசஸ். ஒரு சேர்மேன் ஆஃப் த போர்டுன்றது தேர்ந்தெடுக்கிறது உடனடியாக, ஆல்தோ ரூமர்ஸ் ஆர் சர்க்குலேட்டிங் மார்க்கெட்டில் வந்து பல விதமான பேச்சுக்கள் இருக்கிறது. டாடா ஸ்டீலோட ஹெட் வந்து மாறக்கூடும், ஆர் மேபி தே ஃபைன் சம்படி எல்ஸ் ஃப்ரம் இன்டர்னல். பட் எப்படி இருந்தாலுமே டைம் இருக்குது. ஃபெப்ரவரிக்குள்ளே தான் இவர் வந்து அந்த பொசிஷனை விட்டு முற்றிலும் விலக போகிறாரு. ஸோ ஐ திங்க் அதுக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் வரும் அண்ட் திங்ஸ் வில் ஸ்டெபிலைஸ். ஸோ இட் இஸ் அ நார்மல் ப்ராசஸ் தான் நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் டாடா குடும்ப தலைவர் இல்லை, ரைட்டா? டாடா குடும்பம் வேறு, டாடா ட்ரஸ்ட் வேறு, டாடா அண்ட் சன்ஸ் வேறு. டாடா அண்ட் சன்ஸுங்கிற கம்பெனிக்கு அவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜிங் டைரக்டர், சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர். ஒரு கம்பெனியில் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவர் கம்பெனியை வேலையை விட்டு போயிட்டார். ஆனால் அது ஏன் இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகிடுச்சுன்னா, அது 158 வருஷம் ஓல்டு கம்பெனி. ஒரு இந்தியனும் கார்த்தாலேன்னு சாயங்காலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டாட்டா ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டான். அது நம்மளோட தினசரி வாழ்க்கையோட பின்னினத்தினால டாட்டா கம்பெனியில் ஒரு பெரிய எம்டி ரிசைன் பண்ணார்னா அதெல்லாம் நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். இது முதல் வாட்டி இல்லை, இது கடைசி வாட்டி இல்லை, இது முன்னாடியே நடந்திருக்கு. டாட்டா சன்ஸில் அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு எம்டி ரிசைன் பண்ணிட்டார். இவர் வந்து 2வது எம்டி ஃபேமிலியில் இல்லாதவர் அண்ட் முதல் நான் பார்சி எம்டி 10 வருஷம் இருந்தார். இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இப்படி ரிசைன் பண்ணுறதுனால அது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ஒரு சேர்மேன் ஆஃப் த போர்டுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ரீஅப்பாயின்மெண்ட் வந்து அந்த போர்டு அப்ரூவலோடு தான் அது நடக்கும். ஆல்ரெடி டிஃப்ரென்சஸ் இந்த போர்டு வந்து நமக்கு இருந்திருக்கு. அது நோவல் டாட்டாவாக இருக்கட்டும், மற்ற ஒரு சில வேணு சீனிவாசன் அவங்க இருந்தாங்க, வெளியேறினாங்க, இல்லைன்னுவாங்க. த vote was on and off. ஸோ தெர் இஸ் அந்த போர்டோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் டிவைடராக இருக்கும் பட்சத்தில் இவர் செய்திருக்கக்கூடிய ஒரு சில முதலீடுகள் வந்து சிறப்பாக செயல்படலை இல்லை அப்படின்றது தான் போர்டோட வியூ. முக்கியமாக நோவல் டாட்டாவோட வியூ. பிளிங்கிட்டாக இருக்கட்டும், இது போல் ஒரு சில அதில் வந்து இனிஷியலி காஸ்ட் இன்டென்சிவ், பெரிய அளவில் நம்ம முதலீடு செய்ய வேண்டும். வருவாய் ஸ்லோவாக தான் அது பில்ட் ஆகும். ஏன்னா குயிக் காமர்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும்.
ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கொஸ்டினபிலிட்டி, ஒரு சில டைவர்ஷன்ஸ் ஃப்ரம் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்கவில்லைன்றது இவருக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு இல்லை, அதுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இன்னும் காணவில்லை, அதுதான் முக்கியம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸோடு இவர் இருக்க வேண்டான்றது இவரோட வியூ. லெட் சம்திங் எல்ஸ் ஹேப்பன். சரி, இப்படியே இவ்வளோ டிஃப்ரென்ஸஸ் ஆச்சு, இத்தனை காலம் இருந்திருக்கேன், ஆல்மோஸ்ட் 20-30 இயர்ஸ் கிட்டே இருந்திருக்காரு, 3x மார்க்கெட் கேப் வளர்ந்துருக்கு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஓகே. ஸோ இதுதான் முக்கியமான காரணி. டேர்ம் இருந்திருக்கலாம், மேபி வுட் ஆஃப் காட் எக்ஸ்டென்ஷன், பட் அது கொஞ்சம் பிட்டராக இருந்திருக்கும். அந்த போர்டோட நம்ம அந்த ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஒரு கம்பெனி ஃபங்க்ஷனிங், அது எம்ப்ளாயியாக இருக்கட்டும், ஸ்டேக் ஹோல்டராக இருக்கட்டும், இன்வெஸ்டராக இருக்கட்டும், முதலீட்டாளராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு கவலை வந்து இருக்கும் இந்த ஃப்ரிக்ஷன் இருந்தால். ஸோ அவர் அதை நினைத்து தான் விலகி இருப்பார்ன்றது தான் அவரோட வியூ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபேர். ஸோ நம்ம இன்னொரு பக்கம் வந்து கோத்ரேஜ் எடுத்துக்கலாம் சார். அதோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருக்காரு. அதனால மட்டுமே நேற்று மட்டுமே 10% கிட்ட பங்குகள் வந்து சரிஞ்சிருக்கு சார். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? கோத்ரேஜ் வந்து ரிசல்ட்ஸுமே அவ்வளோ சிறப்பாக வராத காரணம் தான் என்னோடய வியூ. அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் சிஇஓ கிளம்பியிருப்பாருன்றது நான் நினைக்கிறேன். பட் ரிசல்ட் வந்து இன்னும் சிறப்பாக வரவில்லை. அது வருவாயாக இருக்கட்டும், பெரிய அளவில் வளர்ச்சி கிடையாது. அதே சமயத்தில் லாபத்துலேயுமே மார்ஜினல் குரோத் தான் இருக்குது. ஸோ பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்பொழுது அக்கௌண்டபிலிட்டி, எப்படி ஒரு கேப்டன் வந்து ஒரு கிரிக்கெட் டீமில் தொடர்ச்சியாக தோற்றுக்கொண்டே இருந்தால் அவங்க எப்படி வெளியேறுவாங்களோ, இல்லை கோச் வந்து ரிசைன் பண்ணுற மாதிரியோ, ஐ திங்க் அந்த மாதிரி தான் நான் இது பார்க்குறேன். ஸோ இட்ஸ் ஆல் ரைட், அது ஃபேர் டிசிஷன் தான். டாடா ட்ரஸ்ட்டுக்கும் டாடா சன்னுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இவர் வந்து ஒரு எம்ப்ளாயின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் வந்து தொடர்ந்து அவரோட ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது ரொம்ப ரத்தன் டாட்டாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. நான் ஃபஸ்ட்டு டாடா சன்ஸுங்கிறது வந்து கம்பெனி, அந்த கம்பெனியோட ஓனர் வந்து டாடா ட்ரஸ்ட். இந்த கம்பெனியை வந்து 2 பேர் ஓன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜம்ஷெட்ஜி டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார், அவரோட கசின் ஜஹாங்கீர் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கசின். அவங்க 2 பேர் தான் ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரிஜினல் ரத்தன் டாட்டா, இந்த ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட பையன் ரத்தன் டாட்டாவும் அவங்களோட நாவ்ஜி டாட்டான்னு அவங்க ஒய்ஃபும் ஒரு டாட்டா குடும்பத்துலேருந்தே ஒருத்தரை தத்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த தத்து எடுத்தவரோட பையன்தான் இப்போ நம்ம இறந்து போன ரத்தன் டாட்டா. அதே மாதிரி அவரோட தத்து எடுத்தவரோட 2வது ஒய்ஃப் பையன்தான் நியோல் டாட்டா. இவங்க 2 பேர் தான் டாட்டா குடும்பம் வாரிசு. இன்னொருத்தர் இருக்கார் 3வது ஜிம்மி டாட்டான்னு, ரத்தன் டாட்டாவோட சொந்த தம்பி. இந்த 3 பேர் தான் ஒரிஜினல் டாட்டா குடும்பத்தோட வாரிசு. இந்த ஜேடி டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு 2 பையன் 2 பொண்ணு. அவரோட முதல் பையன்தான் ஜேஆர்டி டாட்டா, இவரோட பெரியப்பா. அவர் ரத்தன் டாட்டாவோட பெரியப்பா. அவரும் அவரோட சொத்தை 3ஆக பிரித்து கொடுத்தாரு. 1/3 ஷேர் இருந்தது. அவரோட தம்பிக்கும் சிஸ்டர்ஸுக்கும் பிரித்து கொடுத்தாங்க. அவரோட 10% ஸ்டேக் இன்றைக்கும் ஜேஆர்டி டாட்டா ட்ரஸ்ட்டுன்னு ஒன்றுத்தில் இருக்குது. சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் இந்த மிஸ்திரி ஃபேமிலிக்கு அவங்க ஷேர்ஸை விற்றாங்க. அதனால் அவங்கள்ட்ட 16% ஷேர் இருக்குது. மீதி இருக்கிற 66% ஷேர் வந்து ஒரு 7-8 ட்ரஸ்ட்டில், குடும்ப ட்ரஸ்ட்டில் இருக்குது. இது அந்த குடும்பத்தில் அவங்க ட்ரஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டி எல்லாம் 4-5 பேர் இருந்தாலும் எல்லா ட்ரஸ்ட்லேயும் டாட்டா ஃபேமிலியிலேன்னு ஒருத்தர் இருப்பாங்க. இத்தனை நாள் ரத்தன் டாட்டா மட்டும் இருந்தார். ரத்தன் டாட்டா இறந்தப்புறம் நியோல் டாட்டாவுக்கு 2 பொண்ணு 1 பையன், அவங்க எல்லாமும் அந்த ட்ரஸ்ட்டில் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு ராஜா இறந்துட்டார்னா ராஜாவோட பையனோ தம்பியோ அடுத்த ராஜா ஆவார். ராஜாவுக்கு மந்திரியாக இருந்தவரை தம்பிக்கோ பையனுக்கோ பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு புது மந்திரி போடுவார். ரத்தன் டாட்டா, நீங்கள் சொன்னது கரெக்டு, ரத்தன் டாட்டாவுக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவர் சந்திரசேகர், 10 வருஷமாக இருந்தார். அதுக்கு முன்னாடி சைரஸ் மிஸ்திரி அப்படின்னு ஒரு மேனேஜரை போட்டிருந்தார், அவரை வேலையை விட்டு தூக்கிட்டார். அவருக்கு பதிலாக வந்தவர் தான் சந்திரசேகர், 10 வருஷம் இருந்தார். ஆனால் இந்த சைரஸ் மிஸ்திரிங்கிறவர் வந்து இந்த மிஸ்திரி ஃபேமிலிக்கு 16% ஷேர். அந்த ஃபேமிலி, அந்த சைரஸ் மிஸ்திரியோட சிஸ்டரை தான் நியோல் டாட்டா கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் மாமா மச்சாங்க, ரைட்டா? அவங்களுக்குள்ள ஆனால் வந்து ஒத்து போகல. இன்னும் இவரும் விற்கக்கூடாது, அந்த 16% வாங்க மாட்டேன்னு தான் சொல்கிறாரு. ஸோ இவருக்கு சந்திரசேகரை பிடிக்கல. அதுக்கு 3 காரணம் அவர் சொல்கிறார் போன மீட்டிங். ஒன்று, நீங்கள் ஏர் இண்டியாவை சரியாக நடத்தலை, 5 வருஷத்தில் டேர்ன் அரவுண்ட் பண்ணுறேங்கிறத நீங்கள் சரியாக டேர்ன் அரவுண்ட் பண்ணலை,
அதில் ஒரு 20,000 கோடி நஷ்டமாயிடுச்சு. டாட்டா நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்பு ஒன்று இப்போ க்ரியேட் பண்ணிங்க, அதில் ஒரு 10,000 கோடி நஷ்டமாயிடுச்சு. அது ஒரு 2வது காரணம் சொல்கிறார். டாட்டா எலக்ட்ரானிக்ஸ் இன்னும் ப்ராஃபிட்டபிள் ஆக்கலை, அது ப்ராஃபிட்டபிள் ஆக்கிடுவார். 3வது, டாட்டா அண்ட் சன்ஸுங்கிற கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக இருக்குது. கவர்மெண்ட் அதை வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சின்னு சொல்லி இதாக்க பார்க்குறாங்க, இது லிஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. ரத்தன் டாட்டாக்கும் சரி, நியோல் டாட்டா அண்ணன் தம்பி 2 பேருக்குமே அந்த கம்பெனியை வெளியால் உள்ள விட வேண்டான்னு வச்சுருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் அது ரொம்ப பெருசாகிடுச்சு, நீங்கள் லிஸ்ட் பண்ணியே ஆகணும்னு ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. ஆர்பிஐக்கும் இவங்களுக்கும் ரொம்ப நாள் வாதம் இருக்குது. அந்த வாதத்தை நீ சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னு நியோல் டாட்டாவோட வருத்தம். இந்த 3 காரணத்தை சொல்லி போன போர்ட் மீட்டிங்கில் இவர் 5 வருஷத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். 27-32 வரைக்கும் இவருக்கு டேர்ம் கொடுத்துருக்கணும். அதை கொடுக்காம வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். நெய்தல் கலை விழா 2026 ஆகஸ்ட் 14, 15 மற்றும் 16 மாலை 5 மணி முதல் தூத்துக்குடி வஉசி கல்லூரி மைதானத்தில். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.